அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை நிறுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டணி கட்சிகள் சார்பில் இருந்து நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் முடிவில் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தி வைக்க கோரி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தலைமையில் நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த தீர்மானம் தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தொடர்புக்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயக விரோத சட்ட விரோத வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முயற்சிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற நிலையில், குறிப்பாக அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வெளியாகாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கொண்டு வந்துள்ளது ஏற்க இயலாது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தொடக்க முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய அரசின் கைப்பாவையாகவும் போக்குடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. நமக்கு அச்சத்துக்கு மிக முக்கியமான காரணம் பீகார் மாநிலத்தில் நடைபெற்றவைதான் என இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார்ல சிறுபான்மைய வாக்குகள் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டத்தோடு பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எந்த பதிலையும் மக்கள் மன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. மத்திய பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என இந்த கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இப்போதும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெளிவற்ற ஆதார் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்பில் நேர்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அந்த அறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்சொடல் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு வாக்காளர் ஆவணம் வழங்க வேண்டுமா வேண்டாமா, யாரிடம் வழங்குவது என்ற எந்த அடிப்படை கேள்விகளும் உரிய பதில்களும் இல்லை. வருவாய்த்துறையும் கனமழையால் எழும் சூழ்நிலைகளை கையாள்வதில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த காலம் உகந்த காலம் இல்லை எனவும் தமிழகத்தில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை உச்சகாலமாகும். இந்த காலத்தில் கனமழை மற்றும் மோசமான வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு வாக்காளர்களின் பெரும்பாலானோர் கிராமப்புற மக்களாகவும் விவசாயிகளாகவும் இருப்பதால் திரும்பி அதற்கான நேரம் கூடுதலாக வழங்க வேண்டும். இந்த செயல்முறையில் பெரும் எண்ணிக்கையில் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு நியாயமான அச்சமாக உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பொங்கல் திருநாள் ஆகியவை இருக்கிறது. இதனால் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளில் விடுபடும் வாக்காளர்களோ சேரம் விரும்பும் வாக்காளர்களோ மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி தங்களது வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்படும் என இந்த கூட்டம் தனது அச்சத்தை பதிவு செய்ய விரும்புகிறது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலுக்கு மிக முக்கியம். நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தின் உயிர் மூச்சாக கருதப்படுகிறது. நடுநிலைமையுடன் பாரபட்சமின்றி எந்த அரசியல் கட்சிக்கும் துணை போகாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதே போல உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இறுதி தீர்ப்பு வராத நிலையில் தனது 27/10/2022 அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் நடத்துவதாக அறிவித்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு முழுக்க ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாடு மக்களின் வாக்குரிமை எதிரான செயல். எனவே இந்த எஸ்ஐஆர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஆகவே இந்த எஸ்ஐஆர் சீராய்வு தேர்தல் ஆணையம் இப்போது கைவிடும்படி அனைத்து கட்சிகளின் இந்த கூட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோளை வைக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் உள்ள குறைகள் களையப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் தந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்பு எந்த கட்சிக்கும் சார்பற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை ஏற்காததால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்வது எனவும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் தன்னுடைய விரிவான விளக்கத்தை அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது கூட்டம் முடிவடைந்ததற்கு பிறகாக இந்த கூட்டத்தில் ஜனநாயக விரோத சட்ட விரோத எஸ்ஐஆர் முயற்சிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்குகள் தாக்கல் செய்யும் என அனைத்து
அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.